எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இப்படி சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பகிருங்கள். என் நகரத்தில் ஒரு மிக பிரபலமான தொழிலதிபர் இருக்கிறார். அவர் பெயர் சூர்யா. ஊரிலேயே பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர். அவருடைய மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் அவர் ஒரு விருந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நானும் என் மனைவி பிரியாவுடன் அந்த விருந்திற்குச் சென்றேன். வழக்கம்போல் பிரியா கொஞ்சம் அமைதியாக, திறமையாக இருப்பாள். ஆனால் அவளுடைய அழகு கண்களை கவரும் விதமாக இருக்கும். விருந்தின் போது முதலாளி சூர்யா எங்களை பார்த்தார். இல்லை, சரியாகச் சொன்னால் அவரது பார்வை பிரியாவின் மீதே நிலைத்திருந்தது. அவர் எங்களை வரவேற்று பேசிய போதும் அவருடைய கண்கள் அவளை விட்டு அகலவே இல்லை. நான் ஒரு விசித்திரமான உணர்வை அனுபவித்தேன். என் மனைவியை ஒரு பொருளாக பார்க்கும் அந்த பார்வை எனக்கு மிகவும் எரிச்சலையும் பயத்தையும் கொடுத்தது. ஆனால் அவர் எங்கள் முதலாளி. நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. விருந்து முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகும் அந்த பார்வை என் மனதை விட்டு அகலவில்லை. இரவு முழுவதும் நான் உறங்கவில்லை. பிரியா என் பதட்டத்தை உணர்ந்தாள். ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் காலை அலுவலகத்திற்குச் சென்றதும் உதவியாளர் என்னிடம், "சார், சூர்யா சார் உங்களை உடனே சந்திக்க வேண்டுமாம்" என்றார். என் நெஞ்சு படபடத்தது. அவருடைய அறைக்குச் சென்றேன். அவர் மிகவும் சாதாரணமாக புன்னகையுடன் என்னை உட்காரச் சொன்னார். "ராகுல், நீ நிறுவனத்திற்கு மிகவும் உழைக்கிறாய். உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன்" என்றார். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். "உன் மனைவி பிரியாவை வெறும் 4 இரவுகள் என்னுடன் இருக்க அனுமதித்தால் நான் உனக்கு ஒரு பங்களாவும் 2 புதிய கார்களும் தருகிறேன். உன் வாழ்க்கையையே மாற்றிவிடுவேன். இல்லையென்றால் உன் மீது கள்ள குற்றச்சாட்டுகளை போட்டு சிறையில் தள்ளி உன்னை தொலைத்து விடுவேன்." அந்த வார்த்தைகள் என் காதுகளில் விஷமாயிற்று. என் உடல் மரத்துப் போனது. நான் எதுவும் பேசாமல் சிறிது நேரம் யோசிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் பிரியாவிடம் நடந்த அனைத்தையும் விவரித்தேன். என் குரல் உடைந்தது. கண்கள் கலங்கினேன். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் தெரிந்தது. "நான் வர தயார், ஆனால் ஒரு நிபந்தனை" என்றாள். அவர் உண்மையில் என்னை அடக்கி ஆள்வதற்கு அதீத சக்தி கொண்டவரா அல்லது வெறும் பணத்தின் மயக்கமா என்று நாம் பார்க்க வேண்டும். அவளது பதில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் பயந்தேன். ஆனால் அவள் உறுதியாக இருந்தாள். பிரியா என்ன நிபந்தனை வைத்தாள்? அந்த திட்டம் அவர்களை ஆபத்தில் தள்ளுமா? அடுத்த பகுதியில் காண்போம். சூர்யாவின் மிரட்டலைத் தொடர்ந்து நானும் பிரியாவும் எங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி ஆழமாக பேசினோம். நான், "பிரியா, இது மிகவும் ஆபத்தானது. நம்மிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லை. அவன் ஒரு பெரிய சுறாக்கு சமமானவன். நாம் அவனுக்கு பணிந்துவிட்டால் கூட அவன் நம்மை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தலாம்" என்றேன். ஆனால் பிரியா மிகவும் தெளிவாக இருந்தாள். "ராகுல், நாம் இனி மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம். நாம் சமூகத்தில் மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இவன் போலல நினைக்கும் பலர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் பழிவாங்கப் போவதில்லை. மாறாக அவர்களின் முகமூடியை கழற்றப் போகிறோம்" என்றாள். அன்று இரவு நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கினோம். எங்கள் மகளின் பிறந்த நாளுக்கு புகைப்படம் எடுப்பதற்காக வாங்கியிருந்த ஒரு சிறிய கேமராவை எடுத்தேன். பிரியா தன் துப்பட்டாவின் ஓரத்தில் அந்த கேமராவை பொருத்திக் கொள்ள முடிவு செய்தாள். அவளுடைய உறவினரான அஜய் ஊடகத்துறையில் பணிபுரிபவர். அவர் மிகவும் நம்பகமானவர். நாங்கள் அஜய்க்கு அழைத்து விஷயத்தைச் சொன்னோம். அவர் உடனே, "இது மிகவும் முக்கியமான விஷயம். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வீடியோ பதிவு தெளிவாக இருக்க வேண்டும். மோகனின் முகம், அவனுடைய குரல், அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாக வேண்டும். மேலும் உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் அந்த வீடியோவை செய்தி ஊடகங்களுக்கு அனுப்பிவிடுவேன்" என்று உறுதியளித்தார். நாங்கள் ஒரு பவர் பேங்க் மற்றும் மொபைலை மறைத்து வைத்து அது பேக்கப்பாக பதிவு செய்ய ஏற்பாடு செய்தோம். பிரியா அந்த சிறிய கேமராவை சோதித்து பார்த்தாள். எல்லாம் சரியாக வேலை செய்தன. அடுத்த நாள் நான் சூர்யாவின் அறைக்குச் சென்றேன். "நாங்கள் தயார்" என்றேன். அவன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை.
ராகுல், உனக்கு நல்ல முடிவு எடுக்கத் தெரியும் என்றான். ஒரு காகிதத்தில் பங்களாவின் முகவரியை எழுதிக் கொடுத்தான். இன்று இரவு 10 மணிக்கு எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். பிரியா மட்டும் வந்தால் போதும், கவலைப்படாதே என்றான். நான் அந்த காகிதத்தை வாங்கிக் கொண்டேன். உள்ளே என்ன உடைந்ததோ என்று தெரியவில்லை. ஆனால் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளவில்லை. வெளியே வந்ததும் பிரியாவுக்கு செய்தி அனுப்பினேன். திட்டம் தொடங்கட்டுமா? அவள் உடனே பதிலளித்தாள். கேமரா தயார், பேட்டரி முழுசா சார்ஜ் ஆகியிருக்கு, கவலைப்படாதே. அன்று இரவு நான் பிரியாவை பங்களாவிற்கு அருகில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன். வீட்டில் தனியாக இருந்த எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக தோன்றியது. பிரியா அந்த பங்களாவுக்குள் நுழைவாளா? அவள் எதிர்பாராதது என்ன நடக்கும்? அடுத்த பகுதியில் தொடரலாம். வீட்டில் தனியாக உட்கார்ந்திருந்தேன். கையில் மொபைல். அஜய் அனுப்பியிருந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து கொண்டிருந்தேன். பங்களாவின் உள்ளே பிரியா நுழைந்தாள். மின்விளக்குகள் மெதுவாக எரிந்தன. அங்கு சூர்யா அவளை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு வேட்டையாடியின் பார்வை. பிரியாவின் துப்பட்டாவின் ஓரத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு சொல்லையும் பதிவு செய்து கொண்டிருந்தது. பிரியா அமைதியாக நின்றாள். சூர்யா அவளை நெருங்கினான். உனக்கு தெரியுமா பிரியா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை முதல் நாள் பார்த்ததிலிருந்தே என் மனம் உன்னை தேடிக் கொண்டிருந்தது என்றான். பிரியா எதுவும் பேசவில்லை. அவன் மேலும் நெருங்கினான். உன் கணவன் ஒரு புத்திசாலி. அவன் உன்னை இங்கு அனுப்பி வைத்தான். இப்போது உனக்கு வேறு வழியில்லை. நீ என்னுடையவள் என்று துணிவுடன் சொன்னான். பிரியா அப்போது முதல் முறையாக குரல் கொடுத்தாள். உங்களுக்கு என்னை தொடும் தைரியம் இருக்கிறதா என்றாள் குளிர்ந்த குரலில். சூர்யா சிரித்தான். எனக்கு தைரியமா? நான் எதையும் செய்ய முடியும். இந்த ஊரே என் கையில் இருக்கிறது என்றான். உடனே பிரியா ஒரு வினாடியில் அவனுடைய முகத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தாள். அந்த அறை சத்தம் வீடியோவில் தெளிவாக கேட்டது. சூர்யா திடுக்கிட்டான். அடுத்து அவள் தன் கையில் மறைத்து வைத்திருந்த மிளகாய்த்தூளை அவனுடைய முகத்தில் வீசினாள். சூர்யா கத்தினான். கண்களை சொரிந்து கொண்டான். திணறினான். நீ என்ன செய்கிறாய்? உனக்கு பைத்தியமா என்று கத்தினான். பிரியா பதிலளித்தாள். இல்லை, எனக்கு பைத்தியமில்லை. ஆனால் உன்னை போன்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அவள் உடனே அறையிலிருந்து வெளியேறினாள். நான் மொபைலில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். என் உடல் நடுங்கியது. ஆனால் ஒரு பெருமை என் மனதை நிரப்பியது. பிரியா வெளியே வந்ததும் நான் அவளை கக்காரில் ஏற்றிக்கொண்டேன். நீ நிஜமாகவே அவனை அறைந்தாயா என்று கேட்டேன். ஆமாம். அவன் விலங்கு மாதிரி நடந்து கொண்டான். நான் சொன்னேனே, அவனுக்கு அந்த தைரியம் இல்லை என்றாள் சிரித்துக்கொண்டே. வீட்டிற்கு வந்ததும் வீடியோவை அஜய்க்கு அனுப்பினோம். அஜய் பார்த்துவிட்டு, இது போதும், இந்த வீடியோ நன்றாக உள்ளது, இவன் இனி தப்பிக்க வழியில்லை என்றார். ஆனால் சூர்யா இதற்கு அடுத்து என்ன செய்வான்? அவனிடம் இன்னும் செல்வாக்கும் அதிகாரமும் இருக்கிறதே. அடுத்த பகுதியில் பார்ப்போம். வீடியோ பதிவு ஆன சில நாட்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு மிரட்டல் அழைப்பு வந்தது. மறைந்த எண்ணிலிருந்து. ராகுல், உன் மனைவி எங்கள் முதலாளிக்கு அவமானம் செய்துவிட்டாள். இந்த வீடியோ வெளியானால் உன் மகளின் படிப்பு, உன் குடும்பத்தினரின் வேலை எல்லாம் போய்விடும். இப்போதே வீடியோவை அழித்து விடுங்கள் என்று ஒரு குரல் மிரட்டியது. நான் பதற்றமடைந்தேன். ஆனால் பிரியா அந்த அழைப்பையும் பதிவு செய்தாள். இப்போது நாம் பலமாக இருக்கிறோம். அவன் பதற்றத்தில் இருக்கிறான். அதனால்தான் இப்படி அழைக்கிறான் என்றாள். நாங்கள் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை அணுகினோம். வழக்கறிஞர், இது மிக தெளிவான மிரட்டல் வழக்கு. நீங்கள் உடனடியாக போலீசில் புகார் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இனி அவன் உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கலாம் என்றார். நாங்கள் போலீஸ் நிலையத்திற்கு சென்றோம். அங்கு இருந்த அதிகாரிக்கு முதலில் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ஆனால் நாங்கள் வீடியோவின் ஒரு பகுதியை காட்டியதும் அவர் உடனே, இது மிக தீவிரமான வழக்கு, நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம் என்றார். வழக்கு பதிவான செய்தி சூர்யாவுக்கு தெரிந்தது. மறுநாளே என் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. ராகுல், உன் மீது சில குற்றச்சாட்டுகள் உள்ளன.
நீ 2 வாரங்கள் லீவில் போக வேண்டும். நிர்வாகம் இதை விசாரிக்கும் என்றனர். இது சூர்யாவின் முதல் நகர்வு. நான் வேலையை இழக்க நேரிடும் என்று பயந்தேன். ஆனால் பிரியா, இது அவனது பதற்றம். அவனால் வேறு எதுவும் செய்ய முடியாது. இதற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்றாள். நாங்கள் அஜய் மற்றும் வழக்கறிஞருடன் மீண்டும் ஆலோசித்தோம். ஒரு முக்கிய முடிவு எடுத்தோம். வீடியோவின் நகலை பல பத்திரிகையாளர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அனுப்ப முடிவு செய்தோம். ஆனால் அதை உடனே வெளியிட வேண்டாம் என்றும் சரியான நேரத்தில் வெளியிடலாம் என்றும் திட்டமிட்டோம். மேலும் பிரியா ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்தாள். அதில், எங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் இந்த வாக்குமூலமும் வீடியோவும் தானாகவே வெளியாகிவிடும் என்று ஏற்பாடு செய்தோம். இப்போது நாங்கள் பாதுகாப்பாக உணர்ந்தோம். சூர்யா இதற்கு அடுத்து என்ன திட்டம் போடுவான்? அவன் தோற்றுப் போவானா அல்லது வேறு வழியில் பழிவாங்குவானா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். எங்கள் புகாருக்குப் பிறகு சூர்யா மிகவும் பதற்றமடைந்தான். அவனுடைய செல்வாக்கையும் பணத்தையும் பயன்படுத்தி எங்களை அழிக்க முயற்சித்தான். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. ஊடகங்கள் விவகாரத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கின. பல பெண்கள் சூர்யாவிடம் தாங்களும் இதுபோன்ற தொந்தரவுகளை சந்தித்ததாக முன்வந்தனர். முதலில் ஒரு பெண் தன் பெயருடனேயே சாட்சியம் கொடுக்க முன்வந்தாள். அவள் பெயர் மோனிகா. அவள் ஒரு ஊழியர். சூர்யா என்னையும் இதே மாதிரி அழைத்து பணத்தின் மீது ஆசை காட்டினார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். அப்போது அவர் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் என்றாள். இன்னும் 2 பெண்கள் இரகசியமாக தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இதனால் சூர்யாவின் நிலைமை மேலும் மோசமானது. சூர்யா இப்போது முதல் முறையாக எங்களை ஒரு கூட்டத்திற்கு அழைத்தான். கணவன் மனைவி இருவரையுமே சந்திக்க விரும்புவதாகச் சொன்னான். நாங்கள் எச்சரிக்கையாக இருந்தோம். ஆனால் அவன் முகத்தில் பார்க்க ஆர்வமாக இருந்தது. அவனுடைய அலுவலகத்திற்குச் சென்றோம். இந்த முறை அவன் மிகவும் மாறிப்போயிருந்தான். திமிரில்லை, புன்னகையும் இல்லை. மாறாக ஒரு பணிவு போல நடித்தான். ராகுல், பிரியா, என்னால் நடந்தது மிகவும் தவறு. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இப்போது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். நீங்கள் வீடியோவை அழித்துவிட்டால் நான் உங்களுக்கு உயர் பதவி, ஒரு நல்ல வீடு, கார், மேலும் உங்கள் மகளின் படிப்புக்கு முழுச் செலவும் செய்து தருகிறேன். பிரியா, நீ ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தலாம். அதற்கு நான் நிதியுதவி செய்கிறேன் என்றான். இது ஒரு பெரிய சலுகையாக தோன்றியது. நான் ஒரு கணம் யோசித்தேன். என் மனதில் பணம், வசதிகள், எங்கள் மகளின் நலன், என் வேலை போன்றவை ஓடின. நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் பிரியா என் கையை இறுக்கமாக பிடித்தாள். அவள் நேராக சூர்யாவை பார்த்து, ஐயா, நீங்கள் நீதிக்காக பேரம் பேசுகிறீர்கள். உங்கள் தப்புகளை பணத்தின் குவியலுக்குள் புதைக்க முயற்சிக்கிறீர்கள். இது நடக்காது. நாங்கள் உங்கள் சலுகையை ஏற்க மாட்டோம் என்று திட்டவட்டமாகச் சொன்னாள். சூர்யாவின் முகம் வெளுத்துப் போனது. யோசித்துப் பாருங்கள். இந்த வழக்கு நீடித்தால் உங்கள் வாழ்க்கை பாழாகும் என்றான். எங்கள் வாழ்க்கை ஏற்கனவே பாழாகும் தருவாயில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கள் மானத்தை விற்க மாட்டோம் என்று நான் சொன்னேன். நாங்கள் எழுந்து வெளியேறினோம். சூர்யாவின் கடைசி முயற்சி தோல்வியடைந்தது. இனி அவன் எப்படி எதிர்கொள்வான்? போலீஸ் விசாரணை என்ன முடிவுக்கு வரும்? அடுத்த பகுதியில் தொடரலாம். நாங்கள் சூர்யாவின் சலுகையை மறுத்ததும் அவனுக்குள் இருந்த மென்மையின் போர்வை கிழிந்தது. அவன் எங்கள் மீது கோபத்தை காட்டத் தொடங்கினான். அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு எதிராக திரும்பினான். சிலர் எங்களை பார்க்க பயந்தனர். சிலர் எங்களை விட்டு ஒதுங்கிக் கொண்டனர். ஆனால் நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதற்கிடையில் போலீஸ் விசாரணை வேகமெடுத்தது. சூர்யாவிடம் பணிபுரிந்த சில ஊழியர்களும் உதவியாளர்களும் சாட்சியம் கொடுக்க முன்வந்தனர். பலருக்கு அவன் போட்ட மிரட்டல் பற்றியும் அவன் எப்படி பெண்களை துன்புறுத்தினான் என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். ஒரு முன்னாள் ஊழியர், சார், நான் ஒரு பெண் ஊழியரை அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். உடனே அவர், அவளை இன்று இரவு என்னிடம் அனுப்பு, உனக்கு பதவி உயர்வு தருகிறேன் என்றார். நான் மறுத்துவிட்டேன். அதனால் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் என்று கூறினார்.
இவை அனைத்தும் சூர்யாவுக்கு எதிரான ஆதாரங்களாக மாறின. காவல்துறை சூர்யாவை விசாரணைக்கு அழைத்தது. அவன் மிகப்பெரிய தைரியத்துடன் வந்தான். என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை. இவர்கள் என்னிடம் பணம் பறிக்கவே இந்த சதியில் இறங்கியிருக்கிறார்கள் என்றான். ஆனால் பிரியாவின் வீடியோ ஆதாரமும் மற்ற பெண்களின் வாக்குமூலங்களும் மிரட்டல் அழைப்புகளின் பதிவுகளும் அவனுக்கு எதிராக இருந்தன. நீதிமன்றத்தில் நாங்கள் எங்கள் ஆதாரங்களை ஒவ்வொன்றாக சமர்ப்பித்தோம். பிரியாவின் வீடியோவில் அவனது முகமும் அவனது குரலும் தெளிவாக இருந்தது. 4 இரவுகள், அதற்கு பதிலாக பங்களா, கார், இவ்வார்த்தைகள் அப்படியே கேட்டன. சூர்யாவின் வழக்கறிஞர் பல தந்திரங்களை முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் உறுதியான ஆதாரங்களை கொடுத்தோம். இதற்கிடையில் ஊடகங்களில் இந்தச் செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. சூர்யா நிறுவனத்தின் பல வாடிக்கையாளர்கள் அவருடன் உடன்படிக்கையை ரத்து செய்தனர். வங்கிகள் அவருக்கு கடன் வழங்க மறுத்தன. அவனது சாம்ராஜ்யம் இடிந்து விழத் தொடங்கியது. இதையெல்லாம் பார்த்த எனக்கு ஒருபுறம் சற்று வருத்தமாக இருந்தாலும் நீதி நிலைநாட்டப்படுவதில் ஒரு திருப்தி இருந்தது. பிரியா மிகவும் அமைதியாக இருந்தாள். இது அவன் செயலின் விளைவு. நாம் துவக்கிய நெருப்பை அவன் அணைக்க முயன்றான், அது மேலும் பரவியது என்றாள். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும்? சூர்யாவுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அடுத்த பகுதியில் முடிவை பார்ப்போம். விசாரணை நிறைவடைந்தது. நீதிமன்றத்தில் கடைசி நாள். சூர்யா வழக்கம்போல் விலையுயர்ந்த உடையில், ஆனால் முகத்தில் பதட்டத்துடன் வந்திருந்தான். செய்தியாளர்கள் குவிந்திருந்தனர். நானும் பிரியாவும் அமைதியாக அமர்ந்திருந்தோம். நீதிபதி தனது தீர்ப்பை படிக்கத் தொடங்கினார். இந்த வழக்கில் முதல் தரப்பினர் சமர்ப்பித்த ஆதாரங்கள், குறிப்பாக இரகசிய பதிவுகள் மற்றும் வாக்குமூலங்கள், குற்றவாளியின் தவறை தெளிவாக நிரூபிக்கின்றன. பணத்தின் மீதான ஆசையை காட்டி ஒரு பெண்ணின் மானத்தை பணயம் வைத்து மிரட்டல், அத்துமீறல் நடத்துதல் மற்றும் பின்னர் சாட்சிகளை மிரட்டுதல், இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றங்கள். குற்றவாளி சூர்யாவுக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவலும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டார். நீதிமன்றம் முழுவதும் ஒரு அமைதி நிலவியது. அடுத்த நொடி பிரியா என் கையை பிடித்தாள். அவள் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீர் துயரத்தின் கண்ணீர் அல்ல, விடுதலை மற்றும் வெற்றியின் கண்ணீர். சூர்யா காவலர்களால் இழுத்துச் செல்லப்பட்டான். அவன் திரும்பி எங்களை ஒரு முறை பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த வெறுப்பும் தோல்வியும் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. ஆனால் எனக்கு அவன் மீது இரக்கமே இருந்தது. வெளியே வந்ததும் நாங்கள் செய்தியாளர்களை சந்தித்தோம். பிரியா மிகவும்